ஒரு மனிதனுக்கு முகப்பொழிவு அவசியம், அட்ராக்ஷன் அவசியம். ஒரு பிஸ்னஸ் போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம். இப்போ நம்ம வந்து கருப்பாக இருக்கமா சிவப்பாக இருக்கமா முக்கியம் கிடையாது, அங்கே கலையாக இருக்க வேண்டும், அட்ராக்ஷன் இருக்கணும். போய் பேசிக்கிட்டு வந்தாலே அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடணும். ஒரு முகப்பொழிவு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சணத்தை உருவாக்கும். ஒரு அங்க லட்சணம் சொல்லுவாங்க, லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் தாண்டமாடுச்சுன்னா நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் போடலாம், பரு இருக்கிறவங்க போடலாம், அதேமாரி இந்த பிளாக் மங்கு இருக்குது பார்த்திங்களா, அவங்க போடலாம். அதேமாதிரி கருவளையம், எல்லா ஃபேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இருக்கும். முக்கியமாக வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அழகு கலையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பிரைட்டாக இருக்கும், முக்கியமாக அட்ராக்ஷனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் இருக்குது, நிறைய க்ரீம் இருக்குது, இதெல்லாம் ஒயிட்டனிங்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயே நம்மளுடைய சித்தர்களாகிய எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ராஜா ராணிகளுக்குன்னு ஸ்பெஷலாகவே ஒரு மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, மீன்ஸ் அழகு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் மெலோனியன் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஃபேஸில் இருக்கிற ஒரு பேக் தான், இது வந்து வெறும் ஃபேஸ் க்ளோ மட்டும் தான் கொடுக்கணும். அப்படி கிடையாது. மூஞ்சில், அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய அக்கு ப்ரெஷஸ் பாயிண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா எல்லா உடல் உறுப்புகளையுமே போய் சேர்ந்து அமுங்கும். அதனால தான் பார்த்திங்கனாக்கா 72,000 நாடிகளில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபேஸ். அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா செம்மண் இருக்குது பார்த்திங்களா, செம்மண்ணை பார்த்திங்கன்னா குழப்பி மூஞ்சில் போட்டிருப்பாங்க. என்னடா செம்மண்ணை போய் மூஞ்சில் குழப்பி போட்டிருக்காங்களா, புத்து மண்ணை பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்காக போட்டிருப்பாங்க. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அக்கு புள்ளிகளையே வந்து அழகாக அது வந்து பூம் பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ அது ஃபேஸில் போகிறதுனால பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கேஸ் ரிலீஸ் ஆகும். அப்போது மூஞ்சில் நம்ம வந்து போடுற ஃபேஸ் பேக்குக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய பவுலில் இருக்கக்கூடிய கேஸ் ஏன் ரிலீஸ் ஆகுது? காரணம் என்னென்னா ஒன்றோட ஒன்று ரிலேட்டடாக இருக்குது, ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது, பளிச்சுன்னு தண்ணியில் அடிக்கணும். நல்ல ஒரு கூலிங்கான வாட்டர் இருக்குல்ல, அது ஃப்ரெஷ்ஷாக அது ப்ரீஸாக இருக்கும். நல்லா பக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்வெட்டான சோப் போட்டு டக்குன்னு இப்படி கழுவிடக்கூடாது. எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இது நல்லா ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. டக்குன்னு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நிறைய குப்பைகள் வச்சுருப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம நல்ல குளிர்ந்த நீரில் பட்டுன்னு ஒரு 10 வாட்டி அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெரிய மாயை, அதாவது ஏதோ ஒரு விட்டு நம்ம ஒரு டஸ்ட்டு வெளில போன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்கள். அது அந்த தண்ணியில் நம்ம அடிக்கும் போது பளிச்சுன்னு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கு ப்ரெஷர் லைட்டாக அந்த அடிக்கிற ஸ்பீடு, அந்த குளிர்ந்த நீர் அப்படியே ஒரு அழகை கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெலோனின் அழகான ஃப்ரெஷ்னர்கள் சுரக்கணும். மெலோனின் சுரக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே ரொம்பவும் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப குறைச்சிடக்கூடாது, பேலன்ஸாக இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின், நான் ஆயில் ஸ்கின் இப்படிலாம் நிறையா இருக்கும். இந்த 7 லேயர் ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அதில் இன்றைக்கெலாம் பிம்பிள்ஸ் வரதுக்கெலாம் காரணம் என்ன, டஸ்ட்டு அடைச்சிக்கிட்டு அதுலேருந்து வரக்கூடியது தான். ரெண்டாவது வர்ம புள்ளிகள். இங்கே வயிறு என்னமோ அந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படி சொல்லுவாங்க. மைண்டுக்கும் ஃபேஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது, அதேமாரி ஃபேஸ்க்கும் வயிறுகளுக்கும் சம்மந்தம் உண்டு, உள்ள உறுப்புகளுக்கு சம்மந்தம் உண்டு. ஸோ நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வயிறு, இதயம், நுரையீரல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளிகளும், இங்கே ஒரு முக்கியமான புள்ளி இருக்குது, இங்கே முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது, 2 சைடில் முக்கியமான புள்ளி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே புள்ளி இருக்குது. இது எல்லாமே ரிலேட்டட் டு அவர் ஆர்கன்ஸ். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்தில் இதெல்லாம் மையத்தில் வைத்து மனசில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒரு மனிதனுக்கு முகப்பொழிவு அவசியம், அட்ராக்ஷன் அவசியம். ஒரு பிஸ்னஸ் போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பேச போகிறோம். இப்போ நம்ம வந்து கருப்பாக இருக்கமா சிவப்பாக இருக்கமா முக்கியம் கிடையாது, அங்கே கலையாக இருக்க வேண்டும், அட்ராக்ஷன் இருக்கணும். போய் பேசிக்கிட்டு வந்தாலே அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடணும். சரி, உங்கள்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் அவங்கள்ட்ட கொடுக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கலாம், அவங்ககிட்ட நட்பு வச்சுக்கலாம், இதுமாரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவுலில் இருக்குது. உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே அடங்கியிருக்கிறது முக புள்ளிகள். ஸோ முக அக புள்ளிகளை நம்ம சுத்தமாக சக்தியாக பவர்ஃபுல்லாக வச்சுருந்தாலே போதுமான விஷயந்தான். ஒரு பிஸ்னஸ்க்கு போனோடனே அந்த அட்ராக்ஷன் ஃபீல்டு வேணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்,
ஒரு பொலிவு, ஒரு அட்ராக்ஷன், பார்த்தாலே பிடிக்கணும். இந்த கண்ணில் இருக்கக்கூடிய மிளிர்வுகள், ஸோ இங்கே இருக்கக்கூடிய புள்ளிகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவேட் ஃபேஸ், அந்த ஃபேஷியல் நீங்கள் வந்து கொஞ்சம் கூகுளில் போயிட்டு இந்த ஃபேஷியல் கிட் அக்குபஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். கரெக்டாக நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் ஓப்பனில் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஓப்பனில் இருக்கணும். கண்டினியூவாக ஓப்பனில் இருக்கக்கூடாது, கண்டினியூவாக க்ளோஸில் இருக்கக்கூடாது. அந்த பிளிங்கிங் இருக்கணும். கண் எப்படி சிமிட்டி மூட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த சொன்ன இல்லையா புற்றுமண், இந்த புற்றுமண்ணோட ஃபேஷியல் பேக் போட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கரையான் மண் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அதோட சலைவால் அழகாக அது செஞ்சு அந்த மண்ணோடு கலந்து அது மெடிசன் ஆகி அது வெயிலில் பட்டு அது பார்த்திங்கன்னா புடம் போட்ட மாதிரி ஆகிடும் அந்த மண். அதான் புற்று மண்ணுடைய ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த புற்று மண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். ஸோ அதையெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக சலிச்சுட்டு அதை வந்து பவுடர் ஆக்கி அந்த காலத்துலலாம் அந்த சீலை மண் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா அலசிட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ முக்கியமானது ரோஜா இதழ், புற்றுமண், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கோரைக்கிழங்குகள், அதுக்கப்புறம் சந்தனம், சுத்தமான சந்தனம், அதுக்கப்புறம் சரபோஜி, சரவாங்கி, இது மாதிரி பல இருக்குது. ஸோ காந்தார மலர்கள், இப்படி நிறைய போட்ட ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிது, சில பேர் கிடைக்கலன்னு சொன்னால் தான் அது ப்ராடக்டாகவே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முகப்பொலிவு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சணத்தை உருவாக்கும். ஒரு அங்க லட்சணம் சொல்லுவாங்க, லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் தாண்டமாடுச்சுன்னா நம்ம எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம். ஸோ ஃப்ரெஷ் நமக்கு வந்து ஒரு ஃபேஸ்க்கு தேவை, அட்ராக்ஷன் தேவை, ஒயிட்டனிங் தேவை. இந்த ஒயிட்டனிங்னா நீங்கள் வெளியே இருக்கணும் பெரிய அவசியம்லாம் கிடையாது. அந்த பொலிவு ஒரு மினுமினுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கிளாரு, அந்த புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு தான் அந்த ஒயிட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் வந்துருச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 2 நாள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தோல் சுருங்கிடும். காரணம் கெமிக்கல். ஃபஸ்ட்டு தடவை போகும்போது அந்த அழுக்கை எடுத்துரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை உரிச்சிடும், அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தோல் சுருக்கமாகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கலைசேஷன் இருக்குது. ஸோ நேச்சுரோபதியாகவே அந்த காலத்தில் கொடுத்த ஒரு மெத்தடில், அந்த காலத்தில் தான் மகா வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைத்தியர்களில் மகா வைத்தியர்கள் அவங்களுடைய சீனியர்ஸ். அந்த மகா வைத்தியர்கள் சொன்ன ஃபார்முலாவில் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அந்த பேர் மயிலாஞ்சி அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ப்ராசஸ் நீங்கள் நார்மலாகவே நீங்களே கூட செய்யலாம். பார்த்திங்கன்னா ரோஜா இதழ், புற்றுமண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரவாங்கி, அதுக்கப்புறம் மந்தாரை பூக்கள், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ரோஜா இதழ்கள்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் உண்டு. ஸோ அப்போ இதில் நம்மளே செஞ்சுக்கலாம். சில பேர் நிறைய இந்த காந்தார மலர்கள்லாம் கிடைக்கிறதில்ல, இந்த புத்துமண்லாம் அந்த அக்யூரேட்டாக எடுத்து யாரும் வந்து சலித்து ரொம்ப நைஸாக பண்ணுறதில்லன்னு சொன்னதுனால நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பேர் மயிலாஞ்சின்னு பேர் வச்சுருக்கோம். மயிலாஞ்சி என்றால் மருதாணி என்று அர்த்தம். மருதாணின்னு சிவப்பு. அப்போது அது ஒரு அட்ராக்ஷன். மருதாணிக்கே பார்த்திங்கன்னா பெண்கள் போட்டாக்க ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அதுக்கு மருதாணி இலையோடைய ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஈர்ப்பு, மருதாணி பூ ஈர்ப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் மயிலாஞ்சின்னு அழகாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ராடக்டாகவே போட்டாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் போய் தேடி தெரிய தேவையில்லை. ரொம்ப காம்பேக்டாக ஆண் பெண் இருப்பாளருமே சேர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். காலை மாலை நைட்டு எப்போ வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு போடலாம். வாரத்துக்கு 2 தடவை போட்டாலே போதுமான விஷயந்தான். டெய்லி போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இதை வந்து வீக்லி ட்வைஸ் போட்டாலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. ஸோ ஓலைச்சுவடிகளில் மகா வைத்தியர்கள் சொன்ன அதே ஃபார்முலாவில் இதை செஞ்சுருக்கோம். பேர் மயிலாஞ்சி, நம்மளோட சுத்தமான தமிழ் பேரில் தான் போட்டிருக்கோம். மயிலாஞ்சின்னா மருதாணி அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காம்பேக்டாக நீங்கள் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிற ஒரு இதில் அழகாக இது போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ கெமிக்கல் ஆட் கிடையாது. ப்யூர்லி எல்லாமே பார்த்திங்கனாக்கா ப்ராசஸ் பண்ணி ஆர்கானிக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறது தான் மயிலாஞ்சி.
யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடலாம், பன்னீரில் மிக்ஸ் பண்ணி போடலாம், பாலில் மிக்ஸ் பண்ணி போடலாம். சில பேருக்கு ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க பாலில் தேவையில்லை, பன்னீரில் போடலாம். இல்லை எனக்கு நார்மல் எல்லா ஸ்கின் ஓகேனாக்கா நீங்கள் தண்ணீரில் போடலாம், பன்னீர்லையும் போடலாம். ஆக தண்ணீர், பன்னீர், சுத்தமான பன்னீர் இல்லைனா பாலில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அழகாக பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு 1 hour போட்டிங்க அப்படின்னா தி பெஸ்ட் ரிசல்ட். இல்லை ½ an hour போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லைனாக்கா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு ஒரு 1 hour போட்டுட்டு நைட்டு நீங்கள் படுக்க போகும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டாலும் ஓகே தான். இல்லை காலையில் நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் இருந்தீங்கன்னா போட்டாலும் ஓகே தான். ஆக இது போட்ட உடனே உங்களுக்கு ஒரு வசீகரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லாமே அந்த காலத்தில் ராஜா ராணிகள் போட்ட ஃபார்முலா. ஸோ இது கிளியோபட்ரா யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலானே அதில் போட்டிருக்காங்க. அவ்வளோ அதாவது கிளியோபட்ரா அப்படின்றதுனால நீங்கள் வந்து ரொம்ப லாங்கில் போயிட வேணாம். அவங்களாம் யூஸ் பண்ண ஃபார்முலாலே இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா இது, சரிங்களா? ஸோ ராஜா ராணிகளுக்கு மட்டுமே மகா வைத்தியர்கள் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. அதை இன்றைக்கி எடுத்து மக்களுக்கு எடுத்து ஓலைச்சுவலை ரிசர்ச் பண்ணி இதை போட்டிருக்கோம். சில பேருக்கு கிடைக்கல, அதனால தான் நான் வந்து இதை வந்து ப்ராடக்டாகவே போட்டாச்சு. ஸோ காம்பேக்டாக இது உங்களுக்கு நல்லா நிறைய நாள் வரும். ஏன்னா வீக்லி ட்வைஸ் நம்ம போட்டாலே போதுமான விஷயந்தான். ஸோ உங்களுக்கு இதை எப்படி போடணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யார் யாரெல்லாம் போடலாம், பரு இருக்கிறவங்க போடலாம், அதேமாரி இந்த பிளாக் மங்கு இருக்குது பார்த்திங்களா, அவங்க போடலாம். அதேமாதிரி கருவளையம், எல்லா ஃபேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இருக்கும். முக்கியமாக அட்ராக்ஷன். நீங்கள் போட்டு 1 hour கழிச்சு நீங்கள் கழுவி பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்களை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கின் சாஃப்ட்வேர் கிடைக்கும். முக்கியமாக ஆன்டி ஏஜிங். நம்ம இப்போ எந்த ஏஜில் எப்படி போடுறோமோ அதேமாதிரி மெயின்டைன் பண்ணும், மெலோனியன் மெயின்டைன் பண்ணும். அதேமாரி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த அக்குபஞ்சர், ஃபேஷியல் அக்குபஞ்சர்ஸை வந்து உள்ளே தூண்டி விடப்பட்ட ஒரு ஹெர்பல்ஸ்லாம் இருக்குது இதில். ஸோ அது என்னாகும், தூண்டி விடுறதுனால ஹெல்த் நல்லாயிருக்கும், மனசு பூரிக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகும். உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நீங்கள் போட்ட உடனே. ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். ஜெயிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயுமே நமக்கு ஃபேஸ் தான். ஸோ அதனால் ஃபேஷியலாகவும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் பவுடராக தான் இருக்குது. ஸோ க்ரீம் வடிவில் நம்ம இதை பண்ணல, ஏன்னா எல்லா ஸ்கின்னுக்கு ஒத்து வரணுங்கிறதுக்காக போட்டிருக்கு தான் மயிலாஞ்சி. இது அந்த காலத்தில் ராஜா ராணிகளுக்கு மட்டுமே உரித்தாக இருந்தது. அந்த ஃபார்முலா எடுத்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படட்டுங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் வந்து பசங்களுக்கு, அதேமாரி சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் போட்டு செக் பண்ண பிறகு எல்லாத்துக்குமே செட் ஆனதுக்கப்புறம் தான் இது ப்ராடக்டாகவே நம்ம போட்டோம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிம்பிளாக அழகாக எங்கே வேணாலும் ஹேண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் மயிலாஞ்சி. ஸோ இந்த மயிலாஞ்சியோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு வீடு தேடி வரும். இந்த பெஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்னு ஏன் இதை சொன்னு கேட்டிங்கன்னா, சின்ன குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் செக் பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஃபேஸ் அட்ராக்ஷன், ஒரு வசியம் இது இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்தா பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாஞ்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.